Good morning to all. My name is G. Ajay Pandey of the Junior Academy. Now we are going to see about interior of the earth. The interior of the earth is made up of several concentric layers with one inside another. Good morning to all. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த்தை தான் பார்க்க போறோம். இந்த இன்டீரியர் ஆஃப் த எர்த் வந்து எதனால உருவாயிருக்குன்னா நிறைய லேயர்ஸ்னாலையும் அது லேயர்ஸ் அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் crust, uppermost layer, thinnest layer, about 35 km on the continental mass, only 5 km on ocean floors. இல்ல முதல் லேயர் என்னன்னா crust. இதுதான் முதலான லேயர். இது ரொம்ப மெல்லிசான லேயர்ங்கிறாங்க, அதாவது ரொம்ப குட்டியான லேயர்னு சொல்லலாம். இது கான்டினென்ட், அதாவது நிலப்பரப்புல எவ்வளோ இருக்குன்னா 35 கிலோமீட்டர் இருக்கு, கடல் அளவில் 5 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்து ரெண்டாவது லேயர் பார்க்க போகிறோம், அதுதான் மேண்டில். beneath the crust extend up to 2500 கிலோமீட்டர். இது crustக்கு அடுத்த லேயர். இது எக்ஸ்டெண்ட், அதாவது இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னா 2500 கிலோமீட்டர். அடுத்த லாஸ்ட் லேயரான கோர். interest layer radius of about 3500 kilometer made up of nickel and iron. அடுத்து லாஸ்ட் கடைசியான லேயர் என்னன்னா கோருங்கிறாங்க. இதுதான் உள்ள இருக்க, அதாவது நம்மளோட உலகத்தோட உள்ள இருக்க கடைசியான இதான் நிலப்பரப்பா. இது கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் இருக்கான். இது எதனால உருவாயிருக்குன்னா நிக்கல் அண்ட் அயன், என்னன்னா இரும்பு மற்றும் மேக்னட். ஓகே.